கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மனித சுபாவம்ன்றது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்ம நடந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றுக்கும் ரொம்பவே முக்கியமான காரணியாக இருக்கிறது நம்மளுடைய சுபாவந்தான்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது வாலை குலைச்சிக்கிட்டு அசிங்கத்தை உண்ண போயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது நாயோடைய சுபாவத்தை சரியாக கவனித்து சொன்ன பழமொழி. ஆனால் மனுஷனுடைய சுபாவம்ன்றது ரொம்பவே வலிமையானது. அது எளிதாக மாற்றிவிட முடியாது. இந்த சுபாவம் நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும். ஒரு மனுஷனை பல சூழ்நிலைகள் மாற்றி இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் செயலாற்றி இருக்கலாம். ஆனால் அவனுடைய சுபாவம் மாறாததாக தான் இருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது அவர் ரொம்பவே நல்லவரா சரியானவரா நமக்கு தோணும். ஆனால் அவருடைய நிஜமான சுபாவம் பேச்சில் இல்லை செயலில் தான் இருக்குது. ஆமாங்க, ஒருத்தர் என்ன தான் மாறிவிட்டதை போல் காண்பிச்சாலும் அது ஏற்ற காலத்தில் இல்லை ஏற்ற வேலையில் தன்னுடைய சுயரூபத்தை காட்டிடும். இந்த சுபாவத்தை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இதுக்கு நாம் என்ன செய்யணுன்றதை பற்றி நாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கொள்ளலாம். ஆமை ஒன்று ஆற்றை கடக்கிறதுக்காக ஆற்றுல இறங்குச்சு. அப்போ ஒரு தேள் ஓடி வந்து, ஆமாம் அண்ணா, நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டி இருக்குது. உங்கள் முதுகில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியாக அக்கறைக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்டதும் ஆமைக்கு பாவமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தா எனக்கும் பாவமாக தான் இருக்குது, முதுகில் ஏற்றிக்கிட்டு போகிறேன். ஆனால் வழியில் ஏதாச்சும் சேட்டை கேட்ட பண்ணேன்னு வச்சுக்கோ, உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதோட முதுகில் ஏற்றிக்கிச்சு. தேலும் சந்தோஷமாக ஏறிக்குச்சு. கொஞ்ச தூரம் போனதும் தேலுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதில் நம்மால் கொட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி லேசாக கொட்டி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு மெதுவாக ஒரு கொட்டு கொட்டுச்சு. உடனே ஆமை, ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைண்ணே, தெரியாமல் கொடுக்கப்பட்டுருச்சு, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னிச்சு தேல். ஆமாம் அதை பெருசாக எடுத்துக்கல. கரையை அடையிறதுக்கு இன்னும் பாதி தூரம் இருந்துச்சு. தேலுக்கு மறுபடியும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டுனதுனால தானே ஓடு கொஞ்சம் கூட அசையலை, கொஞ்சம் அழுத்தமாக கொட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தமாக கொட்டி பார்த்துச்சு. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. என்னடா தம்பி, புத்தியை காட்டுறியா அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. உடனே தேல், அட இல்லைண்ணே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசாக பேசுறியே அப்படின்னு சொன்னிச்சு. ஆமை தலையை அசைச்சிக்கிட்டே ஏதோ முணுமுத்துக்கிட்டே நீந்துச்சு. கொஞ்ச நேரம் போச்சு. இப்போ கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்தது. இப்போ தேலுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. தைரியத்தோட கொஞ்சம் அகங்காரமும் வந்துருச்சு. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி ஓடுது, சின்ன மிருகமாக இருந்தால் வாயில் நுர தள்ளி செத்தே போயிடுது. இந்த தம்மா துண்டு ஆமையை பாரு, அசையக்கூட மாட்டேன்றானே. தோ கரையும் நெருங்கிடுச்சு, கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதோடைய பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டுச்சு. ஆமைக்கு இப்போ கோபம் வந்துருச்சு. நீ சரியாக வரமாட்ட போல் இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. தேலுக்கு கரையை நெருங்கிட்ட தைரியம். நான் பிறந்ததுல இருந்தே கொட்டி கொட்டி பழகிட்டேன். இந்த 10 நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தை மாற்றிக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆமை சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, உனக்கு இருக்கக்கூடிய பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒரு பழக்க தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இதுதான் சொல்லிக்கிட்டே நீருக்குள்ளே மூழ்குச்சு. எழுந்து பார்த்தா தேல் ஆமையோட முதுகில் காணோம். அது ஆமை நீருக்குள்ளே முழுகும்போதே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போய் செத்து போயிடுச்சு. பிரியமானவர்களே, வேதாகமும் நம்மளுடைய சுபாவத்தை குறித்து ரொம்பவே அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்குது. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம்னு தீத்துவில் நம்ம வாசிக்கிறோம்.
இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக இருந்த நம்மளை ரட்சித்து நம்மளை கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்கு மறுரூபப்படுத்துகிறாரு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு எபேசியரில் சொல்லப்பட்டதின்படி புதிய சுபாவத்தை உடையவர்களாக மாறணுன்றது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய பழைய சுபாவத்தோடைய கசப்பை விரும்பி ரொம்பவே அருமையான ரட்சிப்பை அசட்ட செய்கிறவங்களா இருக்கிறோம். அப்படி நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவங்க மறுபடியும் பாவத்தை விரும்புகிறது அவருடைய அன்பை மறந்ததுனால தான்னு சொன்னால் அது மிக இல்லை. அதனால் இன்றைக்கி உங்கள் சுபாவம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுதா இல்லை பழைய சுபாவத்தை உடையவங்களா வாழ்கிறீங்களான்றத சிந்தியுங்க. கர்த்தர் நம்மளுடைய சுபாவத்தை மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்க இன்றைக்கே தீர்மானம் செய்யுங்க. தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.